ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ட்ரிங்க் அப்படின்னா பால் அப்படின்னு தான் நம்மள பலரும் நினச்சிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பால் கால்சியம் சத்தோட ஆதாரம் அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் பால் குடிச்சிட்டு இருப்போம். பாலில் கால்சியம், புரதம், விட்டமின் B12, ரிப்போப்ளவின், பிளனவாய்டுகள், பொட்டாசியம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. பாலுங்கிறது நல்ல ட்ரிங்க்கு தாங்க. எந்த உணவாக இருந்தாலும் அதோட சேர்க்கக்கூடிய உணவு சரியானதாக இருக்கணும். இல்லைன்னா சில உணவுகளோட சேர்க்குறப்ப அது தவறான சேர்க்கையாக மாறிடும். உடலுக்கு சில ஆபத்துக்களை விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது தவறான சேர்க்கையை நீங்கள் எடுத்துக்கிறப்ப வயிற்று பிரச்சனைகள், அஜீரணம், வாயு தொல்லை, வயிற்றுப்போக்கு, வாந்தி, செரிமானம் இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த தவறான சேர்க்கை உள்ள 5 உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களுக்கு பால் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாலில் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உடம்புல எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கும், பற்களோட வளர்ச்சிக்கும், தசைகளோட வளர்ச்சிக்கும், நரம்புகளோட செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் முக்கியமான ஒன்றா இருக்குது. பாலும் இனிப்பு பொருட்களும் தான். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸுக்கு லட்டு, ஜாங்கிரி, குலோப் ஜாமுன் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பால் குடிப்பாங்க. இந்த ஸ்வீட்டில் என்னங்க சேர்க்குறாங்க? இயற்கை சர்க்கரையாக சேர்க்குறாங்க, நாட்டு சர்க்கரையாக சேர்த்து பண்ணுறாங்க? இல்லவே இல்லை, ஒயிட் சுகர் தான் சேர்க்குறாங்க. ஆல்ரெடி ஒயிட் சுகருங்கிறது உடலுக்கு தீங்கானது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பாலில் நமக்கு இயற்கையான கால்சியம், புரதம் இதெல்லாம் கிடைக்குது. நீங்கள் இந்த ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு அதோடையே பாலையும் சேர்த்து ஒரு காம்பினேஷனாக எடுத்துக்கிறப்ப பாலில் கிடைக்கக்கூடிய சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்காம போகிறத வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்டில் இருக்கக்கூடிய ஒயிட் சுகர் இருக்குல்ல, அது பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை நம்ம உடம்பு உறிஞ்சாமல் தடுக்கிறதுக்கு பல வழிகளில் வேலை செய்யும். அதனால ஸ்வீட்டையும் பாலையும் சேர்த்து எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸ்வீட் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து பால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா பால் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து ஸ்வீட் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி ஒயிட் சுகர் போட்ட ஸ்வீட்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே உங்கள் உடல் நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். பாலும் மீனும், பால் குடைச்ச உடனே மீன் எடுக்கக்கூடாது. இது ஒரு தவறான சேர்க்கை. மீன் சாப்பிட்டதுக்கப்புறமா பால் குடிக்கக்கூடாது. நிறைய பேர் என்ன கேள்விப்பட்டிருப்பாங்கன்னா, எதுக்காக இதை சொல்கிறாங்க அப்படின்னா, மீனும் பாலும் ரெண்டுமே ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டு தான். இந்த 2 ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டையும் எடுத்துக்கிறப்ப அது கட்டாயமாக செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். மீன் சாப்பிட்டதுக்கப்புறமா பால் சம்மந்தப்பட்ட பொருட்களோ சாப்பிட்டா வெண்புள்ளிகள் வரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதற்கான அறிவியல் ஆதாரங்கள் எதுவுமே இல்லை. மீனும் பாலும் சேர்த்து எடுக்கிறப்ப ரெண்டுமே ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டாக இருக்கிறதுனால செரிமானத்தில் கட்டாயமாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சிலருக்கெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக செரிமானம் ஆகும். அப்படிப்பட்டவங்களாம் இதை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. யாரெல்லாம் கவனமாக எடுக்கணும்னா, வயிறு கனத்த உணர்வு இருக்கிறவங்க, செரிமான கோளாறு இருக்கிறவங்க, நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, குழந்தைகள், வயதானவங்கலாம் மீன் சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. பால் குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து நீங்கள் மீன் எடுத்துக்கலாம். பாலும் எலுமிச்சம்பழமும், அதாவது அதிக அமிலத்தன்மை இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே, எலுமிச்சம்பழம் மட்டும் இல்லைங்க, எலுமிச்சை, ஆரஞ்சு, சாத்துக்குடி, திராட்சை அது மாதிரியான சிட்ரஸ் பழங்கள் பாலோடு சேர்த்து எடுக்கிறப்ப அது சிலருக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பழங்களை சாப்பிட்ட உடனே பால் குடிக்கிறதோ இல்லை பால் குடித்த உடனே இந்த பழங்களை சாப்பிட்றதோ தவிர்த்திடணும். ஏன்னா பாலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் இந்த சிட்ரஸ் பழங்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் எதிர்மறையாக இருக்கிறதுனால இது சிலருக்கு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வயிறு உப்புசம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். எல்லாருக்கும் இந்த பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒவ்வொருத்தரோட உடல்வாகும் ஒரு மாதிரி இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு லேட்டாக தான் செரிமானம் ஆகும் அப்படின்னா அப்படிப்பட்டவங்க இந்த சிட்ரஸ் பழங்களையும் பாலையும் சேர்த்து எடுத்துக்கிறப்ப அது உங்களுக்கு வயிறு கனத்த ஒரு உணர்வை கொடுத்துரும், அஜீரண பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். முக்கியமாக குழந்தைகள், வயசானவங்களுக்கெல்லாம் டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். அப்படிப்பட்டவங்களாம் இந்த சிட்ரஸ் பழங்களையும் பாழையும் சேர்த்து எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பால் குடிச்சிட்டிங்கன்னா 1 மணி நேரம் கழித்து சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கலாம். அப்படி இல்லை சிட்ரஸ் பழங்களை சாப்பிட்டுட்டிங்கன்னா 1 மணி நேரம் கழித்து பால் எடுத்துக்கலாம்.
பாலும் காரமான உணவுகளும் தான். காரமான உணவுகள் எடுக்கிறப்ப அது அல்சர் பிரச்சனையில இருக்கிறவங்களுக்கு இன்னும் பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த காரமான உணவுகளோட கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய பாலும் சேர்க்கிறப்ப அது ஒரு தவறான சேர்க்கையா மாறும். அதாவது அமிலத்தன்மை பிரச்சனை இருக்கிறவங்க, அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க, செரிமான பிரச்சனை இருக்கிறவங்கலாம் இது 2யும் சேர்த்து ஒரு காம்பினேஷனா எடுக்கிறப்ப அது உங்களுக்கு இன்னும் ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. காரமான உணவுகளை சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழிச்சு பால் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் குடிச்சிட்டிங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு காரமான உணவுகள் எடுத்துக்கலாம். எப்பயுமே ரொம்ப காரமாக இருக்கக்கூடிய உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறது உங்களோட உடல் நலத்துக்கு ரொம்பவே நல்லது. மிதமான காரம் மட்டுமே எடுத்துக்கோங்க. அதுவும் பச்சை மிளகாய் சேர்த்த உணவுகளை அவாய்ட் பண்ணிடுறதே ரொம்பவே நல்லது. பாலும் வாழைப்பழமும் இது ரொம்பவும் பிரபலமான ஒரு காம்பினேஷன் தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜிம்முக்கு போகிறவங்கலாம் இந்த காம்பினேஷன் எடுக்கிறாங்க. உடல் எடையை அதிகப்படுத்துறதுக்காக இந்த காம்பினேஷன் நீங்கள் எடுத்துக்கிறப்ப அது சிலருக்கு ஒத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சிலருக்கு பிரச்சனைகளை உருவாக்கும். ஏன்னு பார்த்தோன்னா, பாலோட வாழைப்பழத்தை சேர்த்து மில்க் ஷேக்காக குடிக்கிறப்ப அது செரிமானத்தில் சிரமத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாலில் புரதமும் கொழுப்பும் இருக்குது, வாழைப்பழத்தில் நார்ச்சத்தும் இயற்கையான சர்க்கரையும் இருக்குது. இந்த 2 உணவுகளும் சேர்றப்ப சிலருக்கு செரிமான பிரச்சனைகள், வயிறு உப்புசம், வாயு தொல்லை, மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்திடலாம். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. யாரெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, அடிக்கடி அஜீரணம் ஏற்படுறவங்க, குடல் பிரச்சனை இருக்கிறவங்க, லாக்டோஸ் அலர்ஜி இருக்கிறவங்க, சின்ன குழந்தைகள், நீங்கள் எல்லாம் கட்டாயமாக இந்த காம்பினேஷனை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. பாலும் உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளும் தான். உப்பு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் கூட பால் சேர்த்து எடுத்துக்கிறப்ப அது சில தீங்குகளை விளைவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது சிப்ஸ் பாக்கெட்டு இது மாதிரியான உப்பு சேர்ந்த ப்ராசஸ்டு ஃபுட்டை எடுத்துக்கிறப்ப அதில் சோடியம் ரிச்சாக இருக்கும், பாலில் புரோட்டீன் ரிச்சாக இருக்கும். இது 2யும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிறப்ப அது உங்களோட உடலில் சமநிலை மாற்றத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். உப்பு சார்ந்த பொருட்களை எடுக்கிறப்ப பிபி இருக்கிறவங்களுக்கு அது இன்னும் பிபியை ரைஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். நிறைய பேர் செய்கிற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் அதிகமாக போடப்பட்ட சிப்ஸை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பால் குடிக்கிறது. அதாவது ஸ்நாக்ஸாக சிப்ஸை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பால் குடிப்பாங்க. இது செரிமான பிரச்சனையில் கொண்டு போய் விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் பிபி இருக்கிறவங்களுக்குலாம் அது இன்னும் பிபியை ரைஸ் பண்ணி விட்டுரும். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிப்ஸு சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து பால் குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா பால் குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து சிப்ஸு சாப்பிட்லாம். 2யும் சேர்த்து எடுக்கிறத கட்டாயமாக அவாய்ட் பண்ணணும். பாலும் முலாம்பழமும் தாங்க. முலாம்பழம் மில்க் ஷேக் குடிக்கிறது ரொம்ப வழக்கமாக இருக்குது. சிலருக்கு இது பொருந்தாமல் போகக்கூடியதுக்கு வாய்ப்பும் இருக்குது. முலாம்பழத்தில் அதிக அளவு நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்குது. பாலில் அதிக அளவு புரதச்சத்து இருக்குது. இது 2யும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செரிமானம் ஆகுறதுல பிரச்சனையை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முலாம்பழம் ஈஸியாக செரிமானம் ஆயிரும். ஆனால் பால் டைஜஷன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். ஒன்று சீக்கிரம் செரிமானம் ஆகும், ஒன்று லேட்டாக செரிமானம் ஆகும். இது 2ம் டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன்ல இருக்கிறதுனால இது 2யும் சேர்த்து எடுக்கிறப்ப கட்டாயமா செரிமான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்னும் பிரச்சனையை அதை அதிகப்படுத்தி விட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பாலையும் நீங்கள் இந்த முலாம்பழத்தையும் சேர்த்து எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. பால் குடிச்சிட்டு 1 மணி நேரம் கழித்து முலாம்பழம் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா முலாம்பழம் சாப்பிட்டுட்டு 1 மணி நேரம் கழித்து பால் எடுத்துக்கலாம். சரி, பாலை எப்படி சரியான முறையில் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாமா? பாலை எப்போ நீங்கள் குடித்தாலும் வெது வெதுப்பான நிலையில் குடிங்க. ரொம்ப ஆறி போயெல்லாம் குடிக்கக்கூடாது. லைட்டாக சூடு பண்ணி வெது வெதுப்பான நிலையில் தான் குடிக்கணும். நைட்டு நேரத்தில் குடிக்கலாம், அப்படி இல்லைனா காலையில் குடிக்கலாம். சர்க்கரையை சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. வெல்லம் அப்படி இல்லைனா நீங்கள் பனங்கற்கண்டு சேர்த்து பால் குடிக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா பாலோட ஸ்வீட்டுக்காக பேரிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். பாலோட பாதாம் சேர்த்து குடிக்கிறது இன்னும் உங்களுக்கு நிறைய பலன்களை அள்ளி தருங்க. நான் சொன்ன இந்த தவறான காம்பினேஷனை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அப்படியும் சாப்பிட்றதா இருந்தால் பாலுக்கும் அந்த உணவுகளுக்கும் இடையில் அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவது நீங்கள் இடைவெளி கொடுத்து எடுக்கணும். இல்லைனா இது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்குது. பால் அப்படிங்கிறது ஒரு சூப்பர் ட்ரிங்க் தாங்க. ஆனால் அதை சரியான பொருட்களோடு சேர்த்து சாப்பிட்றப்ப தான் நமக்கு பலன்கள் கிடைக்கும். தவறான பொருட்களோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா பாலில் இருக்க ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடம்புக்கு கிடைக்காம போயிடும். அதுக்கப்புறம் பால் குடித்தோம் நமக்கு எந்த பலனும் கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்புகளே இருக்குது. இந்த வீடியோவில் பால் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியும், பாலோட எந்தெந்த உணவுகளை சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றியும், பாலில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குங்கிறதையும், பாலோட சேர்த்து
சேர்த்து சாப்பிடக்கூடிய உணவுகள் பற்றியும் எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். உங்களுக்கு பால் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.